ஹலோ மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நிறைய பேர் என்கிட்ட வந்து டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். முதல்ல ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஈவன் உங்களோட மொபைல் ஃபோனில் கூட இருக்குது. பொதுவாக இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் என்னவா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு நாட் கேட்டாக ஒரு நாட் கேட்டாக வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போ நீங்கள் இன்புட்டில் வந்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 0 கொடுத்தா 1 வரும். இந்த மாதிரி ஒரு நாட் கேட்டாக நம்மளால ஒரு டிரான்சிஸ்டரை பயன்படுத்த முடியும் நம்மளோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுகளில். இந்த கொஸ்டினும் அது கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். டிரான்சிஸ்டரை ஒரு ஆம்ப்ளிஃபையராக வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ த டிரான்சிஸ்டர் ஆப்ரேட்டிங் இன் அன் ஆக்டிவ் ரீஜன் ஹேஸ் capability to amplify weak signals. ரொம்ப வீக்கான ஒரு சிக்னல் இருக்குன்னா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் உதவி பண்ணும். ஒரு பேச்சுக்கு நான் பொறுமையாக பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மைக் வைக்கும்போது என்னுடைய சத்தம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நான் பொறுமையாக பேசினாலும் அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் மூலயமா, மைக் அண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் மூலயமா, அந்த மாதிரி தான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒரு சிக்னலை வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபை பண்ணி இன்னும் ஒரு வீக்கான சிக்னலை ஸ்ட்ராங்கர் சிக்னலாக மாற்றி தரும். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த சிக்னல் ஸ்ட்ரென்த். அப்போ ஒரு சிக்னலோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறத தான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ எனக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஆம்ப்ளிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ரொம்ப சின்ன அளவில் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய அளவிலான ஆம்ப்ளிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா அப்போ அந்த டிரான்சிஸ்டரை நான் என்ன செய்வேன் அப்படின்னா கேஸ்கேட் பண்ணுவேன். அப்படின்னா என்னது சார்? இணைப்பேன். வேற ஒரு சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கூட இணைப்பேன். என்ன மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்? ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் கூட ஒரு டிரான்சிஸ்டரை நான் இணைக்கும் போது அங்கே அதை ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் திறமை வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்போ அந்த மாதிரி இணைக்கப்பட்ட ஒரு ஆம்ப்ளிஃபையரை, ஓகே, டிரான்சிஸ்டரை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிரான்சிஸ்டர் கூட கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையும் சேர்த்தா மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் தான். The amplification of an electrical signal is explained with the single stage transistor amplifier. இங்க நம்ம பார்க்க போறது சிங்கிள் ஸ்டேஜ் தான். அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க டிரான்சிஸ்டர் தான் இருக்க போகுது. சிங்கிள் ஸ்டேஜ் indicates that the circuit consists of one transistor. இதுல மொத்தமாவே இந்த சர்க்கியூட்ல ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது கூட மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. சரியா? An NPN transistor is connected in a common emitter configuration. இதுவே நீங்க அந்த common emitter configuration ஒரு 5 மார்க்கா படிச்சிருப்பீங்க. நம்ம புக்ல 8வது क्वेश्चन நினைக்கிறாங்க இல்லையா? சோ இங்க நம்ம ஒரு NPN டிரான்சிஸ்டரை எடுத்து அதை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல வந்து இணைச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்க பாட்டு தான் வந்து ஒரு டிரான்சிஸ்டர். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த எமிட்டர் இருக்குல்ல, இந்த எமிட்டர் தான் போத் இன்புட்லயும் கனெக்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி அவுட்புட்லயும் கனெக்ட் ஆயிருக்கும். அது பேரு தான் காமன் எமிட்டர். எமிட்டர் வந்து இன்புட்லயும் கனெக்ட் ஆயிருக்கணும், அவுட்புட்லயும் கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படின்னா காமன் எமிட்டர் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் இன்புட்டை அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் கிவிங் த இன்புட் as high. அப்போ when the input voltage is increased to a certain high value, let's say ஒரு 5 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ எனக்கு இந்த இடத்துல பேஸ் கரண்ட் IB இருக்கு பாருங்க, அது அதிகமாகும். அப்ப இந்த பேஸ் கரண்ட், ஓகே, IB அதிகமாகிறது நேரா போய் என்ன செய்யும்? கலெக்டர் கரண்ட் IC-யை அதிகப்படுத்தும். பேஸ் கரண்ட் அதிகமான கலெக்டர் அதிகமாயிடும். அண்ட் அப்ப இங்க பாரு, இன் டர்ன் இன்க்ரீசஸ் த கலெக்டர் கரண்ட். உங்களுக்கு கலெக்டர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதான் மொதல் பாயிண்ட். நீங்க இன்புட் வோல்டேஜை அதிகப்படுத்தினா பேஸ் கரண்ட் அதிகமாகும், பேஸ் கரண்ட் அதிகமான கலெக்டர் கரண்ட் அதிகமாகும். The transistor will move into the saturation region. இப்போ ஒரு தேக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் தேங்கி நகரவே இல்லை, ஃபார்வர்டாகவும் போல பேக்வர்டாகவும் போல. இப்போ குளத்துல தண்ணி எப்படி ஒரு இடத்துல தேங்கி கிடக்கு, எங்கேயுமே அது நகராது. அந்த மாதிரி ஒரு தேங்கி நிக்கிற ஸ்டேஜை தான் நம்ம சேச்சுரேஷன் நிலை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல தேக்க நிலை அப்படின்னும். ஸோ த டிரான்சிஸ்டர் will move into the saturation region. So the increase in collector current IC increases the வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் RC. இப்போ அடுத்து என்ன ஆகுன்றாங்கன்னா, லெட்ஸ் சே நீங்க இந்த கலெக்டர் கரண்ட் IC-யை வந்து அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அப்போ வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் கலெக்டர் VCC இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றாங்கன்னா அதிகமாகும். ஓகே, ஏன்னா அங்க RC-ன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த சர்க்கியூட்ல நீங்க கவனிக்கலாம்,
இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை பாரு, ஆர்சி அப்படின்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அப்ப நீங்க கலெக்டர் கரண்ட்டை அதிகப்படுத்த பார்த்து இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸால வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாகுது. இப்போ it means that maximum current flows through the transistor. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த டிரான்சிஸ்டர் வழியா ரொம்ப அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் இங்க எனக்கு ஒரு ஸ்விட்சா ஆக்ட் ஆகுது. ஒரு சுவிட்சை ஆன் பண்ணா கரண்ட் ஃப்ளோ ஆகும்ல, அதே மாதிரி இங்க அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால நம்ம இது என்ன சொல்றோம், இது ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்றோம். இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் அது வந்து இவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யும்னு இவங்க கருதுறாங்கன்னா, நீ ஒரு ஹை இன்புட் கொடுத்தனா அப்ப டிரான்சிஸ்டர் வந்து நான் உனக்கு என்ன செய்யணும், ஒரு லோ அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி நீ இன்புட்டே வந்து லோவா கொடுத்தா அப்ப அது அவுட்புட்டை ஹையா கொடுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது எப்படி இருக்கு, நாட் கேட் மாதிரி இருக்கு. In addition, we can say that the output voltage is opposite to the applied input voltage. நீ என்ன வந்து அவுட்புட் உனக்கு கிடைக்குதோ அது எப்பயுமே அந்த இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஒரு டிரான்சிஸ்டரை நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டரா, அதாவது ஒரு நாட் கேட்டா பயன்படுத்தலாம். கிளாஸோட ஆரம்பத்திலே சொன்னா ஒரு நாட் கேட்டா நம்ம வந்து பயன்படுத்தலாம். நீ என்ன தெரியும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆன்சரை தரும். நீ வந்து இன்புட் ஹையா கொடுத்தா அவுட்புட் லோ, இல்ல வந்து இன்புட் லோவா கொடுத்தனா அவுட்புட் ஹை. அப்ப நீ என்ன வோல்டேஜ் தெரியும் அதுக்கு ஆப்போசிட் வோல்டேஜ் தான் இவர் தருவார். சரியா, இந்த சர்க்கியூட் டயக்ராம வரைஞ்சிரு. இது வரைக்கும் எழுதிட்டு இப்ப நம்ம புக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும், அது வேண்டாம். நீ டயக்ராம் போட்டனா கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா பார்ட்டுக்கு வந்துரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கலெக்டர் கரண்ட் இருக்கு பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நல்லா தெரியும், இந்த பேஸ் கரண்ட் இருக்குல்ல, இந்த பேஸ் கரண்ட் அதிகமாச்சுன்னா அதனால நேரடியா கலெக்டர் கரண்ட் வந்து அதிகமாகும். அப்ப அது எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னா இந்த கலெக்டர் கரண்ட் வந்து பீட்டா இன்டு ஐபிக்கு ஈக்குவலா இருக்கும். யானி ஆன்சர் இதுல இந்த பீட்டா அப்படின்ற வார்த்தை வந்து என்னது, இந்த பீட்டாவை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, we call it as current gain. அப்ப அந்த கரண்ட் கெயினை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கலெக்டர் கரண்ட்டையும் பேஸ் கரண்ட்டையும் டிவைட் பண்ணா போதும். அதாவது நீ என்ன செய்யற, இந்த பீட்டா இந்த பக்கம் எடுத்துட்டு இது இப்படி எடுத்துட்டு வந்துடுற, அவ்வளவுதான். பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐபி. இப்ப கிர்ச்சாஃபோட விதிப்படி, ஓகே, நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் லூப்ல எடுத்து எழுதும் போது கிர்ச்சாஃபோட விதிப்படி அங்க இருக்கிற டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம வந்து என்ன செய்யலாம், இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த காமன் எமிட்டர் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் த கலெக்டர் மைனஸ் ஐசி இன்டு ஆர்சி. சரியா, இப்படி இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுரு. இதை எழுதுருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை எக்ஸாம்ல. இப்போ அது எழுதிட்டு அவ்வளவுதான். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஒரே பாயிண்ட்டை ரெண்டு மாதிரி வேற மாதிரி மாத்தி எழுதணும். இதை கரெக்டா எழுதிட்டுனா வேலை முடிஞ்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன இன்புட் தெரியும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் அவுட்புட் வரணும், இல்லையா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன செய்ய போறோம், the input signal Vs, okay, increases the forward voltage. நான் என்ன செய்யறேன், இந்த இன்புட் சிக்னல் Vs தான் இன்புட், அது வந்து எனக்கு ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அப்ப as a result பேஸ் கரண்ட் IB இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பேஸ் கரண்ட் அதிகமானாலே என்ன ஆகும், கலெக்டர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கான்சிக்வென்ஷியலி த கலெக்டர் கரண்ட் இன்க்ரீசஸ் பீட்டா டைம்ஸ். கரெக்ட் தானே? இப்போ ஐசி உடைய வேல்யூ பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஐபி, அதனாலதான் அதை அப்படியே பாயிண்டா எடுத்து எழுதிருக்கான். அப்போ உங்களுக்கு பேஸ் கரண்ட் அதிகமாகும். பேஸ் கரண்ட் அதிகமாச்சுன்னா கலெக்டர் கரண்ட் பீட்டா டைம்ஸ் அதிகமாகும், பீட்டா இன்டு ஐபி. ஓகே, கலெக்டர் கரண்ட் இன்க்ரீசஸ் பீட்டா டைம்ஸ். This increases the voltage drop across RC. அப்போ என்ன அங்க சொன்னது அப்படியே மறுபடியும் சொல்ற மாதிரி இருக்கேன் சார்னா, அதே தான். வோல்டேஜ் டிராப் எனக்கு ஆர்சியில வந்து இப்போ என்ன ஆகுது, அதிகமாகுது. அதாவது இந்த ஐசி ஆர்சி உடைய வேல்யூ வந்து அதிகமாகுது, which in turn decreases the collector emitter voltage. ஏன் யானியன் சார்? ஏன்னா VCE is equal to VCC minus IC into RC. அப்ப இந்த வேல்யூ அதிகமாக இது சப்ட்ராக்ஷன்ல இருக்கு, வேல்யூ குறையும்ல. அப்ப உங்களுக்கு வோல்டேஜ் இந்த இடத்துல என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சரியா, அப்போ நீங்க இன்புட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க, Vs இன்புட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா decreases the collector emitter voltage, இது கம்மியாகுது. Therefore input signal during the positive half cycle produces negative half cycle of the amplified signal at the output. அப்போ இது டிக்ரீஸ் ஆகுதுன்னும் போது நீ என்ன இன்புட் வந்து உள்ள கொடுக்குறியோ, இன்புட் சிக்னல் டியூரிங் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இப்போ இந்த வேவ் டயக்ராம்ல பாத்துக்கோ, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நீ இன்புட் கொடுக்குற அப்படின்னா அப்ப அவுட்புட் என்ன ஆயிடும், கீழே வந்துடும். பாரு,
இது இன்புட்டுடைய பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இதோட அவுட்புட் எனக்கு இங்க மேல இருக்கா கீழே இருக்கா பாரு, இந்த பக்கத்துல இருக்க படத்துல அவுட்புட்ல கீழே இருக்கு. அதான் அவன் சொல்றான். அப்போ the input signal during the positive half cycle produces negative half cycle of the amplified signal at the output. அப்போ hence என்ன சொல்றாங்க, அவுட்புட் சிக்னல் இஸ் ரிவர்ஸ்ட் பை 180 டிகிரி. நமக்கு கிடைக்கிற அவுட்புட் அப்படியே 180 டிகிரி தலைகீழ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிகர்ல இருக்க மாதிரி இருக்குன்றாங்க. இங்க இருக்குல்ல, இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், செம ஈஸி. இப்போ இங்க வந்து நீ என்ன செய்யற, இன்புட் சிக்னல் வந்து இன்க்ரீஸ் பண்ண, அதனால என்னாச்சு, உனக்கு வந்து பேஸ் கரண்ட் அதிகமாச்சு, கலெக்டர் கரண்ட் அதிகமாச்சு, வோல்டேஜ் அக்ராஸ் வந்து ஆர்சி வந்து என்னாச்சு அப்படின்னா அதிகமாச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து குறைஞ்சுது. இப்போ அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்ல, இந்த பாரு, இன்புட் சிக்னலை நீ வந்து டிக்ரீஸ் பண்ற, விஎஸ் டிக்ரீஸ் பண்ற, அப்போ உனக்கு பேஸ் கரண்ட் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதனால கலெக்டர் கரண்ட்டும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஐசி டிக்ரீசஸ் த பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் ஆர்சி. ஆர்சில இருக்க பொட்டன்ஷியல் டிராப் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லணும். ஆனா இப்ப ஆர்சில இருக்க பொட்டன்ஷியல் டிராப் இன்க்ரீஸ் ஆனா அப்ப விசி உடைய வேல்யூ வந்து என்ன ஆயிடும், கம்மியாயிடும். ஒன்ஸ் அகைன், ஏன்னா விசி உடைய ஃபார்முலாவே என்ன, விசிசி மைனஸ் ஆர்சி இன்டு ஐசி இன்டு ஆர்சி. அப்ப இந்த வேல்யூ எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபைனல் ஆன்சர் அதிகமா இருக்கும். அதான் இங்க விஷயம். இது குறையுதுன்றான், இது குறைஞ்சதுன்னா அப்ப விசிஇ அதிகமாயிடும்ன்றான். அப்ப இந்த வாட்டி இன்புட்ல நீ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தர, இங்க பாரு, இன்புட்ல இங்க நெகட்டிவ் இருக்கு. அப்ப ஆனா வர அவுட்புட் எப்படி இருக்கு, இது கீழே இருக்குன்னா அவுட்புட் கிராஃப்ல பார்த்தா இது மேல இருக்கு. அப்ப திரும்ப ஆப்போசிட்டா வருது. Thus the input during the negative half cycle produces positive half cycle of the amplified signal at the output. Therefore 180 degree phase reveal is observed during the negative half cycle of the input signal also. Input signal உனக்கு வந்து நெகட்டிவ் இருக்கும்போது அப்பயே அந்த 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி இதை எழுதுற, அவ்வளவுதான். இப்போ நான் இங்க ஸ்கிரீன்ல காமிச்சதெல்லாம் மட்டும் நீ எழுதுனா போதும், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை, ஃபுல் மார்க் வந்துடும். சரியா? ஸோ டெய்லி இதே மாதிரி என் கூட சேர்ந்து 5 மார்க்ஸ் எல்லாருமே படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம பெய்டு பேட்சஸ், பெய்டா டியூஷன்லாம் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்மளோட பெய்டு டியூஷன்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்யலாம், டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீ வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் நடத்தினேன்ல, இந்த நடத்தின கொஸ்டினுக்கு நோட்ஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரீயாவே, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருப்பேன், பார்த்துக்கோ, டவுன்லோட் பண்ணிக்கோ, நல்லா படி. சரியா? ஆல் தி பெஸ்ட். பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை நல்லா பண்ணுங்க எல்லாருமே. பாய் பாய்.